பொங்கல் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா வடங்கான், கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை, மெட்ராஸ்காரன், நேசிப்பாயா, இந்த எல்லா படமுமே வர்த்தக ரீதியாக பெரிய தோல்வி. காமெடிங்கிற ஒரு ஏரியாவே காலியாக இருக்குது. 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் 12 கோடி ரூபாய்க்கு மேலே, இன்றைக்கி 20 கோடி ரூபாய்க்கு மேலே தேட்ரிக்கல் இதே போயிட்டுருக்கு. மற்ற பிஸ்னஸும் இருக்குன்றாங்க, சேட்டலைட்டு, ஓடிடி, மற்ற பிஸ்னஸ் இருக்கிறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் அந்த படத்துக்கு லாபம் கிடைக்கும். இவர்கள்லாம் இதை ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துக்கு, சுந்தர்சியெல்லாம் கொஞ்சம் பேயெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பேயை பிடிச்சி அடைச்சிட்டு பழைய ஃபார்முக்கு வந்தார்னா நல்ல படங்கள் கொடுக்கலாம். சந்தானம் வருஷத்துக்கு 2-3 படங்கள் நல்ல படங்கள்ல காமெடி படங்களில் பண்ணலாம். ஆனால் அவருக்கு வந்து இன்னும் பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருக்கே சார். அவர் எவ்வளோ ஹிட் கொடுத்தாலும் நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கி ஒரு ஏதோ அவார்டுகளை வாங்கி 2 படம் 3 படத்தோட போகிறத விட்டுட்டு ஒரு 30 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறார். 30 வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 30 வருஷமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை வச்சு படம் போடுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுலேயே ஒரு பெரிய சாதனை இல்லை. வட்டி பிரச்சனைனால இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் நல்ல படங்கள் முடங்கியிருக்கு. இதை பெர்மனண்ட்டாகவே இதே மாதிரியான ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி படங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே சரி. இந்த வருஷ பொங்கல் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து மிக முக்கியமான இயக்குநர்களோட படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது. இயக்குனர் சங்கர் சாருடைய படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பாலா சார், சுந்தர் சி அவங்களுடைய படம்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனால் அதில் வந்து அதிகமாக வசூல் செய்யப்பட்ட படமாக வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கிற மதகஜராஜா அந்த படம் தான் வந்து அதிகமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஏன் சார் அந்த படம் வந்து வின் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை வந்து காமெடிக்கு வந்து ஒருவேளை பஞ்சம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறமா வந்து நிறைய காமெடிகள் வந்துச்சு. ஏன்னா குறிப்பிட்டு வந்து என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் காமெடியாக இருந்துச்சு, அதனால பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாட காரணம் என்ன சார்? இல்லை, இந்த பொங்கல் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா வடங்கான், கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை, மெட்ராஸ்காரன், நேசிப்பாயா, இந்த எல்லா படமுமே வர்த்தக ரீதியாக பெரிய தோல்வி. நேசிப்பாயெல்லாம் பார்த்தா மிகப்பெரிய கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கப்பட்ட படம், மிகப்பெரிய அந்த படம் தோல்வி படம். வடங்கானுமே வியாபார ரீதியாக படம் தோல்வி. கேம் சேஞ்சர் ஆல்ரெடி அது பெரிய தோல்வி. இப்படி எல்லா படமுமே தோல்வி அடைஞ்ச பிறகு மதகஜராஜா மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேலே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. அந்த படம் அப்போ பண்ணப்பட்ட காசு வந்து வெறும் 12 கோடி ரூபா தான். 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் 12 கோடி ரூபாய்க்கு மேலே, இன்றைக்கி 20 கோடி ரூபாய்க்கு மேலே தேட்ரிக்கல் இதே போயிட்டு இருக்கு. இது ஒன்றும் போகும், மற்ற பிஸ்னஸும் இருக்குன்றாங்க, சேட்டலைட்டு, ஓடிடி, மற்ற பிஸ்னஸ் இருக்கிறப்ப ஒரு பெரிய அமௌண்ட் அந்த படத்துக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர் இல்லை, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் மரணிச்சிட்டார். அப்படிங்கும்போது இந்த மதகஜராஜா ஓடுனதுக்கு காரணம் அப்படிங்கிறது காமெடி தான். காமெடிக்கு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு பஞ்சமும் ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்குது. சமீப காலமாக எல்லா படங்கள்லையும் இந்த மாதிரியான வெட்டு, குத்து, ட்ரக்கு, மாஃபியா, பேய் இந்த மாதிரியான படங்களாக போய்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ப்ளசண்ட்டாக படம் பார்க்கணுங்கிற மக்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அந்த காமெடிங்கிற ஒரு ஏரியாவே காலியாக இருக்குது. வடிவேல் இருந்தார், அவர் பெருசாக இல்லை. அப்புறம் சந்தானம் ஒரு ஹீரோவாக போயிட்டார், சூரியம் ஹீரோவாக போயிட்டார், யோகி பாபுவும் போயிட்டார். அந்த காமெடிக்கு ஒரு பெரிய வறட்சி இருக்குது. பெண் காமெடி நடிகரே இல்லை, மனோரமாவும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய காமெடிக்கு ஒரு பஞ்சமான ஏரியாவை போயிடுச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படின்னா கோவை சரலா அவங்க இருந்தாங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பிறகு ஒரு ஃபுல் காமெடி படமே வரல. தமிழ் ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன், அந்த மாதிரி பேய் படம், பேயில என்னென்ன வெரைட்டி இருக்கும் அந்த எல்லா பேயும் காமிச்சிட்டாங்க. அப்போ இந்த ரசிகர்களுக்கு காமெடி அதிகம் தேவைப்படுது அப்படிதானே சார்? பொழுதுபோக்கு தானே சினிமாவே, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே. அதுவும் பொங்கல் நேரத்தில் 10 நாள் பொங்கலுக்கு லீவ், அது ஒரு பெரிய அந்த மதகஜராஜாவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னா அந்த 10 நாள் லீவ் தான். 10 நாளில் பொங்கல் ஒரு 3 நாள் 4 நாளில் முடிஞ்சிடும். மிச்ச நேரங்களில் சும்மா இருக்க ஒரு படம் பார்க்கலாமா, ஃபேமிலியோட தேட்டருக்கு போகலாமா அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப என்ன படத்துக்கு போகலாம், பாலா படமா, அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருக்குமே, இது கேம் சேஞ்சர் நல்லான்றாங்களே, அப்போ இந்த படம் என்ன படம்னே தெரிலப்பா, இந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு டாக் இருக்கே, காமெடியாக இருக்காமே, சந்தானம் இருக்கிறாமே, போய் பார்த்து ஒரு ஒன்று. இதுதான் காமனான எல்லாருடைய மைண்ட் செட்டும். அப்படி போகப்பட்ட படம் அப்படி பெரிய அளவில் இந்த படத்தை வசூலை கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் படமாகவும் அமைஞ்சிருச்சு. இது ஃபெஸ்டிவலுக்கு கரெக்டான படமாகவும் அமைஞ்சிச்சு. அதே நேரங்களில் படமும் வந்து ஓரளவு காமெடியாக போனதுனால இந்த படம் வந்து பெரிய அளவில் வசூலை கொடுத்துருக்கு. அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு காமெடிக்கு உண்டான இடம் வந்து காலியாகவே இருக்குது. சந்தானம், சுந்தர்சி இவர்கள்லாம் இதை ரீகன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துக்கு, சுந்தர்சியெல்லாம் கொஞ்சம் பேயெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு பேயை பிடிச்சி அடைச்சிட்டு பழைய ஃபார்முக்கு வந்தார்னா நல்ல படங்கள் கொடுக்கலாம். சந்தானம் வருஷத்துக்கு 2-3 படங்கள் நல்ல படங்களில் காமெடி படங்களில் பண்ணலாம். காமெடி ஹீரோவாக காமெடி சம்மந்தப்பட்ட படங்களில் நடிக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சந்தானத்தை வரவேற்க மக்கள் தயாராக இருக்கிறாங்க. சந்தானம் அவர்கள் வரவேற்றாலும் இப்போ சுந்தர்சி அவர்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து இன்னும் பெரிய வருத்தம் இருந்துகிட்டே இருக்கே சார். அவர் எவ்வளோ ஹிட் கொடுத்தாலும் நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லை, நல்ல இயக்குநர்கள் பட்டியலில் வந்தால் மன திருப்தி இருக்கும்.
ஆனால் வந்து இது கமர்ஷியல் ரீதியாக இன்றைக்கி கிட்டத்தட்ட சுந்தர் சி வந்து 30 வருஷம் சினிமாவில் வந்து இருக்கிறாரு. 30 வருஷமாக இன்றைக்கி லீடிங் டைரக்டராக இருக்கிறாரு. அதுவே ஒரு பெரிய சாதனை இல்லையா? நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கி ஒரு ஏதோ அவார்டுகளை வாங்கி 2 படம் 3 படத்தோட போகிறத விட்டுட்டு ஒரு 30 வருஷமாக ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு. 30 வருஷமாக அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 30 வருஷமாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரை வச்சு படம் போடுறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய சாதனை இல்லை? நீங்கள் எத்தனையோ கமர்ஷியல் டைரக்டர் வந்தாலும் கூட வர்றாங்க, ஒரு காலகட்டங்களில் போயிடுறாங்க. இவர் ஒரு பெரிய லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறாரு. அதுவே ஒரு சாதனை இல்லை. அவர் விருதுகள் தான் மன திருப்தியை கொடுக்கும், அது உண்மைதான். அதை தாண்டி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுங்கிறே ஒரு பெரிய சாதனை இல்லை? அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் மக்கள் கொண்டாடும் இயக்குனர் தான். ஆமாம், மக்கள் கொண்டாடிட்டாங்களே. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக வசூலை குதிச்சு, அவங்களே எதிர்பார்க்காத வெற்றியா கூட யாருமே எதிர்பார்க்கல. மக்களுக்கு அப்படி ஒரு படம் இருந்துக்கே தெரியாது. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்னா ஒரு 22 வயசு பையனை கேட்டிங்கன்னா அப்போ தான் ஞாபகமே வந்திருக்கும். அப்படி ஒரு படம் வந்தது யாருக்குமே தெரியாது. மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சிருந்த ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி தான் இதை பண்ணாங்க. ஆனால் இதை இந்த படத்துக்கு முன்னெடுத்தது மாதிரி இதே மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது தமிழ் சினிமாவில். நூற்றுக்கணக்கான படங்கள் இதே மாதிரி முடங்கி கிடக்கு. ஃபைனான்ஸ் பிரச்சனையினால, வட்டி பிரச்சனையினால, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் நல்ல நல்ல படங்கள் முடங்கியிருக்கு. இதை பெர்மனண்ட்டாகவே இதே மாதிரியான ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி படங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், மிக நல்ல படம் அது. அவங்க ஒரு 4 கோடிக்கு நம்ம எடுத்துருக்குறாங்க. அந்த டேரக்டர் வந்து 4 கோடி சொல்லியிருக்காரு, முடிக்கிறப்ப 8 கோடி ஆயிடுச்சு. ஃபைனான்ஸ் வாங்கி பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 10 கோடி 12 கோடிக்கு மேலே கடன் வந்துருச்சு. அவர் ஒரு அப்கமிங் ஹீரோ தான். அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வாங்கின படத்தோடைய கடன் கிட்டலாம் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான படங்கள் இருக்குது. துருவ நட்சத்திரம் எடுத்துக்கலாம், நிறைய படங்கள் சொல்லலாம். இதை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இது ஒரு ஒரு டீமாகவே போட்டு இந்த மாதிரி சிக்கலாக உள்ள படங்களை, நல்ல படங்களை நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணி பிரச்சனையை பேசி அந்த படத்தை தேட்டர் கொண்டு வந்தாங்கன்னா தயாரிப்பாளர்கள் வந்து காப்பாற்றப்படுவார். தயாரிப்பாளரும் காப்பாற்றப்படுவார், அந்த கிரியேட்டரும் காப்பாற்றப்படுவார், அந்த படமும் காப்பாற்றப்படும். அப்படிங்கிறத இந்த ஒரு படத்துக்கு மட்டும் செய்யாமல் தொடர்ந்து இதை செஞ்சாங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ மதகஜராஜா படம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட அதிகமாக வரவேற்பு அடைஞ்சது. இன்னும் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. இப்போ ஜிவிஎம் கூட வந்து அவரோட துருவ நட்சத்திரத்தை வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஷால் அவர்கள் வந்து துப்பறிவாளன் 2 வந்து நான் அடுத்து எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே அளவிற்கு வந்து மக்களால் ரசிக்கப்படுமா, வெற்றி அடையுமா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணோம். துப்பறிவாளன் 2க்கு வந்து ஆல்ரெடி இப்போ வந்து விஷால் டைரக்ட் பண்ணக்கூடிய முடியாத அளவுக்கு படம் வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த கொம்பன் அதெல்லாம் பண்ணார் இல்லையா, முத்தையா, அவரோட ஒரு படம் பண்ணுறாரு. அதுக்கு வரிசையாக இப்போ வந்து ஒரு சுந்தர்சி கூட இமீடியட்டாக படம் பண்ணிட்டார். 4 படம் வந்து அவர் கமிட் ஆயிடுச்சு. நடிக்கிறதுக்கு 4 படத்துக்கு பிஸியாக இருக்கார். துப்பறிவாளன் 2 வந்து அவரே டைரக்ட் பண்ணுறது தான் கேட்டுட்டு இருந்தார். ஃபைனான்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தார், நிறையா சிக்கல் இருந்துச்சு. இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை, ஒரு பெரிய கேட்ட விஷாலுக்கு திறந்துருச்சு. ஃபியூச்சர் நிறைய பாட கூட செய்வார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், பாடுவார், எல்லாம் பண்ணுவார். 4 படம் வந்து இப்போ இமீடியட்டாக கமிட் ஆயிடுச்சு அவருக்கு. அதனால் வந்து நடிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவார். இப்போ கொஞ்சம் அடுத்த ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அவர் நடிப்பில் பயங்கர பிஸியாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் துப்பறிவாளன் 2 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படங்கள் இப்போ நிறையா கமிட் ஆயிடுச்சு. இப்போ ஜிவிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் துருவ நட்சத்திரம் அவருடைய ப்ராடக்ட். அது படமுறை நமக்கு தெரியும், ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போயிடுச்சு. அந்த படத்துக்குள்ள அவர் சொல்லும்போது வந்து இப்போதான் எடுத்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லியிருக்காரு. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் பேசி இந்த படத்தில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணி இந்த மாதிரியான படங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க தான் இதுக்கு ஒரு தனியாகவே ஒரு டீம் போடணும். எல்லா ஒரு அமைப்புகள் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை உள்ள படங்களை பேசுவதற்காக ஒரு அமைப்பு, இதுக்கு தலைவர் இவர், இதுக்கு செயலாளர் பொருளாளர்னு போட்டு அந்த பிரச்சனைகளை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்குனாங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இறுதி கேள்வியா, இப்போ மதகஜராஜா ரிலீஸ் ஆச்சுல, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கா? பல வருஷமா ரிலீஸ் ஆகி மக்களால் கொண்டாடப்பட்ட சம்பவங்கள் இல்லை. 13 வருஷம்லாம் கிடையாது. 13 வருஷம் 12 வருஷம்லாம் கிடையாது. 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே வந்திருக்கு படங்கள்லாம் வந்திருக்கு. சேதுவே வந்து ஆரம்பித்து 3 வருஷம் கழிச்சு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் வந்து சேதுவே வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின படம் தான். அடுத்து நம்ம 99ல் பார்த்தோம். 96ல் ஆரம்பித்து 97ல் முடிக்கப்பட்ட படம் 99ல் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம்லாம் வந்து பெரிய வெற்றியாக இருந்திருக்கு. 13 வருஷம்ங்கிறது தமிழ் சினிமாவிலே இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறதுங்கிறது இந்த படமே இல்லை.